சீமானா அதிகமா நிறைய பேர் கிண்டல் பண்றது எதுக்குன்னா, ஆடு மாடு வளர்ப்பேன் அப்படின்றது, ஆட்டுக்கறி ஏற்றுமதி பண்ணுவேன்றது. இப்ப நான் இருக்கிறது அமெரிக்கால, சரிங்களா? இப்ப எங்களுக்கு ஆட்டுக்கறி எங்க இருந்து வருதுன்னா ஆஸ்திரேலியால இருந்து வருது. இப்ப பாருங்க, ப்ரௌட்லி ஆஃபர்ட் பை தாமஸ் ஃபார்ம்ஸ் ஆசி பீஃப் அப்படின்னு இருக்கு, பாஸ்டரைஸ்ட் லேம்ப் அப்படின்னு. இப்ப நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து காமிக்கிற மாதிரி இதை பாருங்க. இது நம்ம ஊர் கறி தான், ஆட்டுக்கறி தான், ஆஸ்திரேலியால இருந்து வருது. இது வந்து எவ்வளவு விலை போட்டிருக்காங்கன்னா $17.43 அப்படின்னு போட்டிருக்காங்க. தோராயமா வந்து 1800 ரூபா. ஒரு பவுண்டுன்னு போட்டிருக்காங்க. ஒரு பவுண்டுனா ஒரு அரை கிலோன்னு வச்சுங்களேன். அப்ப பாருங்க, ஆட்டுக்கறிய ஆஸ்திரேலியால வெட்டி அதை இந்த மாதிரி அடைச்சு எங்களுக்கு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. எல்லாமே குளிர்சாதன இடத்துல தான் இருக்கும், அதனால கறி கெட்டு போகாது. இப்ப நாங்க வந்து கறி வேணும் அப்படின்னா, ஆட்டுக்கறி வேணும்னா நிறைய அமெரிக்கர்கள் வந்து வாங்குறது வந்து இங்கதான் வாங்குவாங்க. இதே பாருங்க, அதே இது தாமஸ் ஃபார்ம்ஸ் கிரவுண்ட் லேம்ப். இது என்ன தெரியுமா, நம்ம ஊர் மட்டன் கீமா இருக்குல்ல, கீமான கொத்துக்கறி இப்படி அடைச்சு வச்சிருவாங்க இந்த மாதிரி பாக்கெட்ல போட்டு. இதோட விலையை மட்டும் பாருங்க, $11.99, 1200 ரூபாய். இத்தனோண்டு ஆட்டுக்கறி, கொத்துன கறி. இங்க பாருங்க, ஆஸ்திரேலியன் பாஸ்டரைஸ்ட் அப்படின்னு போட்டு விற்கிறாங்க பாருங்க. அப்பா பாருங்க, லெக் ஆஃப் லேம்ப் ரோஸ்ட் அப்படின்ட்டு. இதா கால், இந்த கால் அப்படியே எடுத்து ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க, லெக் ஆஃப் லேம்ப் ரோஸ்ட் அப்படின்ட்டு. இதோட விலை ரொம்ப அதிகமா இருக்கணும், எங்க போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஒரு சரிங்க, இதோட விலை தெரியலன்னா இதோட விலை ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப பாருங்க, சும்மா இத்தனோண்டு ஆட்டுக்கறி ஆஸ்திரேலியால இருந்து ஏற்றுமதி பண்றாங்க, அமெரிக்கால நாங்க வாங்கி சாப்பிடுறோம். இதோட விலை 1200 ரூபா, 1800 அரை கிலோலாம். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பொருளாதாரம் பாருங்க. ஆஸ்திரேலியா வந்து வெறும் கறியை மட்டுமே இவ்வளவு ஏற்றுமதி பண்றாங்க. அப்ப தமிழ்நாட்டுல இருந்து நம்மளால பண்ண முடியாதா? சீமான் சொல்றது என்ன பொய்யா? அது சிரிக்கிறதுக்கான விஷயம் இல்லைங்க, அது சிந்திக்கிறதுக்கான விஷயம்.